அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 2022 சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். இதுலேருந்து சில கேள்விகள் இல்லை பெரும்பாலான கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. இதை ஒரு தடவை பார்த்துங்க. அடுத்து இந்த கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அது எந்தெந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லி சைடில் இருக்கிறேன். அதையும் நல்லா பார்த்துங்க. ஃபஸ்ட் லெசன்லேருந்து ஒரு கொஸ்டின் ஸ்டேட் பாய்ஸில் கேட்டிருக்கிறாங்க. இது கூட அந்த 3 லாவையும் சேர்த்து படிச்சுக்கிட்டா ஏதாவது ஒரு லா எழுதிடலாம். அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்கிறாங்க 9th லெசன்லேருந்து. 8th லெசன்லேருந்து ஒரு ஃபில்லப்ஸு. 17வது கொஸ்டின் 11th லெசன்லேருந்து. அடுத்து 18வது கேள்வி பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங்கு 15வது லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் ஸ்பெர்ம் செல் அது கேட்டிருக்கிறாங்க 17வது லெசன்லேருந்து. 20வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நேம் த டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் கேட்டிருக்காங்க. குருத்தடுக்குகளின் வகைகள் யாதை. அடுத்து வாட் ஆர் த அட்வான்டேஜ் ஆஃப் ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் இன் டெய்லி லைஃபு. அடுத்து இந்த சம் பார்த்தீங்கன்னா 4th லெசன்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்து இந்த 4 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ் 2nd லெசன்லேருந்து. இது கூட அந்த மெட்ரோபியா ஹைப்பர் மெட்ரோபியா படிச்சுக்கிட்டிங்கன்னா அதுவும் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 4th லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 6th லெசன்லேருந்து வாட் இஸ் ஏ நியூக்ளியர் ரியாக்டர் கேட்டிருக்காங்க. அது கூட இந்த ஆல்ஃபா பீட்டா காமாவுடைய டிஃப்ரென்ஸை படிச்சிங்க. அடுத்து இந்த 26வது கொஸ்டின் 8th லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. முக்கியமான கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. அடுத்து 10th லெசன்லேருந்து டிஃப்ரென்ஷியேட் ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்து 13th லெசன்லேருந்து ஹவு டஸ் லீச் சக் பிளட் ஃப்ரம் த ஹார்ட் அந்த கொஸ்டினுக்கு 2 கொஸ்டின் சேர்த்து 4 மார்க் கேட்டிருக்காங்க. அடுத்து 16th லெசன்லேருந்து 2 கொஸ்டின். அடுத்து 19th லெசன்லேருந்து ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் 22 எனுமரேட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட். சரியா? அதே மாதிரி பிளட்டோடைய அந்த இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியம் 14th லெசனில். அடுத்து இந்த சம்மு பார்த்தீங்கன்னா 7th லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து டீட்டெயில் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன்லேருந்து வந்திருக்கு. 2nd லெசன், 4th லெசன், 6th லெசன் எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி கேட்டிருக்காங்க. அடுத்து துரு அந்த கொஸ்டின் 8th லெசன்லேருந்து. அதுக்கப்புறம் 9th லெசன்லேருந்து ஒரு கொஸ்டின். அது இந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப முக்கியம். அடுத்து 10th லெசன்லேருந்து 2 கொஸ்டின். அதுக்கப்புறம் 14th லெசன்லேருந்து ஒரு கொஸ்டின் டிரான்ஸ்பிரேஷன் கேட்டிருக்காங்க. அது மாதிரி பிளட்டோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்துங்க. அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான்னு கேட்டிருக்காங்க. ஹார்ட் டிசீஸை தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் கேட்டிருக்காங்க. இது போன்ற வினாத்தாளை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.